Hi, I'm Manimegli Vijayarangan. I'm fine and fit as a fiddle and happy as a lark. நான் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன ஞாபகம் வருது அவங்களுக்கு? நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன்ஸ், ப்ரோனவுன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன்ஸ். அதில் இன்னைக்கு நம்ம நவுன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நவுன்னா என்ன? நவுன்னா இட்ஸ் a நேம் ஆஃப் a person, place, animal or a thing. ஒரு மனுஷனோட பேரோ இல்ல ஒரு இடத்தோட பேரோ ஒரு அனிமலோட பேரோ ஆக மொத்தம் பெயர் சொல். தமிழ்ல அதுக்கு பெயர் சொல்னு பேரு. அதுதான் நவுன் சொல்றோம் நம்ம. ஓகே, இப்போ சின்ன வயசுல நிறைய பேர் விளையாடி இருப்பாங்க இந்த கேம்ஸ். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் 3rd ஸ்டாண்டர்ட்லாம் விளையாடினது. அதாவது குரூப்பா பசங்க உட்காந்துட்டு ABCDன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஸ்டாப்னு சொன்னதும் எந்த ஆல்பபெட் வருதோ அந்த ஆல்பபெட்ல நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல், திங் அது மாதிரி நாங்கள் எழுதுவோம். அதில் யாருன்னா ஒருத்தர் ரிப்பீட் பண்ணால் அவங்களுக்கு மார்க் கிடையாது, இல்லை புதுசாக எழுதுறவங்களுக்கு நிறைய மார்க். ஸோ அது ஒரு கேம் மாதிரியும் இருக்கும். இட்ஸ் அ குட் வே டு டீச் நவுன் ஃபார் சில்ட்ரன். இப்போ அந்த நவுன் வந்து எத்தனை வகைப்படும்னு பார்க்கலாம். நவுன் வந்து ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். 5 வகைப்படும். ஐ ரிப்பீட், ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன். இப்போ ப்ராப்பர் நவுன் பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ப்ராப்பர் நவுன் அது பேர்லயே பாருங்க, ப்ராப்பர். இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனோட பேர் இருக்கு. இப்போ ராம்ன்ற ஒரு பையன் இருக்கான், இல்ல இப்போ என் பேரே எடுத்துக்கோங்க, மணிமேகலை விஜயரங்கன். என்ன வந்து வேற பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னா மணிமேகலை அப்படின்னு சொன்னாதான் நான் இமீடியட்டா நான் டேர்ன் பண்ணி பார்ப்பேன். அது ப்ராப்பர். அதே மாதிரி இப்போ இந்தியாவை வந்து நம்ம வேற நாட்டோட பேர் வச்சு கூப்பிட மனசு வருமா நமக்கு? அப்படி இல்லை இல்லையா? அதுதான் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பரா ஒரு பர்டிகுலர் நேம் ஃபாலோ பண்றது. இன்னொன்று, ப்ராப்பர் நவுன் எப்பவுமே நிறைய பசங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னா, தே ஓன்ட் யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். இப்போ பேர் எழுதும் போதே பார்த்தீங்கன்னா, இப்போ மணிமேகலை விஜயரங்கன்னா எம் ஸ்மால் எம் எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது, கேபிட்டல் தான் எழுதணும். அதே மாதிரி இந்தியா I கேபிட்டல். புரிஞ்சுதுங்களா? ப்ராப்பர் நவுனுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். இப்போ நான் ஒரு 4-5 சென்டென்சஸ் தரேன், அதில் நீங்க ப்ராப்பர் நவுனை அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா அந்த சென்டென்ஸ்ல காமன் நவுனும் மிக்ஸ் ஆகிருக்கும், கலெக்டிவ் நவுனும் மிக்ஸ் ஆகிருக்கலாம். பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்லைன் ஒன்லி த ப்ராப்பர் நவுன். பாரிஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ். த ரெட் சி இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் ஈஜிப்ட். கிங் ஜார்ஜ் வாஸ் த ரூலர் ஆஃப் கிரேட் பிரிட்டன். த கோல்டன் டெம்பிள் இஸ் அட் அம்ரிஸ்டர். ராம் பார்க்க போறது காமன் நவுன். அது பேர்லயே இருக்கு பாருங்க, காமன். அதாவது இட்ஸ் a ஜெனரல் திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் a குட் பாய், ஷியாம் இஸ் a குட் பாய். இப்போ ஷியாம் அண்ட் ராம் இது ரெண்டும் தான் ப்ராப்பர் நவுன். ஆனா பாய் என்றது இவனும் பாய் தான் அவனும் பாய் தான். ஸோ தட்ஸ் அ காமன் திங். அதே மாதிரி இந்தியா இஸ் அ பிக் கண்ட்ரி. கண்ட்ரி, அங்க கண்ட்ரின்றது எல்லா கண்ட்ரிக்கும் ரெஃபர் ஆகும். ஆனா இந்தியான்றது ப்ராப்பர் நவுன், கண்ட்ரின்றது காமன் நவுன். So the name which is common is called a common noun. Now I will give some sentences. You have to underline the common noun in that. January is the first month of the year. Vinita is a great singer. Ramya is an excellent maths teacher. The name of my neighbor Next we are going to see about material noun. Material noun என்றது அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, ஒரு பர்டிகுலர் திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோதிரம் எடுத்துக்காங்க, ரிங். இட்ஸ் மேட் ஆஃப் கோல்டு. கோல்டு இஸ் அ மெட்டீரியல். அங்க இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், இட் இஸ் அ நைலான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ சில்க், நைலான், அது மாதிரி. அதே மாதிரி த யுட்டென்சில்ஸ் ஆர் மேட் ஆஃப் சில்வர். சில்வர் இஸ் அ மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் நவுன்ன்றது அது நிறைய பேர் அது ரெஃபர் பண்றதில்ல. பட் there is a noun called material noun also. So you have to note down. இப்போ I'll give few sentences. You just underline the material noun in it. She always eats in a plate made of silver. My dad has got me a spoon made of gold.
She loves to wear saris made of silk. I love to sit on the chair made of plastic. She uses a stool made நம்ம பார்க்க போகிறது கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ் என்னும்போதே தெரியும், அ கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் டுகெதர், குரூப்பாக சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பசங்கள்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க கிளாஸ்லனா, வில் சே அ கிளாஸ் ஆஃப் பியூப்பிள்ஸ். ஸோ அதே மாதிரி அ லைப்ரரி ஆஃப் புக்ஸ். புக்ஸ் எல்லாம் நிறைய ஒரே இடத்துல இருக்குன்னா லைப்ரரி. த லைப்ரரி ரெஃபர்ஸ் டு குரூப் ஆஃப் புக்ஸுங்கிற மாதிரி. அதே மாதிரி நிறைய பேர் ஒன்றா நிற்கிறாங்கன்னா வி கால் இட் அஸ் க்ரௌட் ஆஃப் பீப்புள். இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் பார்த்தா இது பேசிக் கலெக்டிவ் நவுன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பைல்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ரூட் ஆஃப் சிக்கன்ஸ், ஹர்ட் ஆஃப் கேட்டில்ஸ், ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் நான் வந்து ஒரு சில கலெக்டிவ் நவுன்ஸ் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. அது நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டீங்க. பட் யூ கேன் யூஸ் இட். பேசும்போது கூட அதை யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு டேஷ் கொடுத்துட்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க ஃபில் பண்ண. அதுக்கப்புறம் I'll tell the answers. Okay? A dash of crocodiles, a dash of crows, a dash of owls, a dash of doves, a dash of firewood, a dash of rabbits, a dash of ducks, a dash of squirrels, a dash of rhinoceros, a dash நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னாலே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ், அதாவது நம்மளால பார்க்க முடியாது. வி கேன் ஒன்லி ஃபீல் இட். இப்போ ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ நேர்மை சொல்கிறோம். நேர்மைனா என்ன? இப்போ ஹானஸ்ட், இஸ் அ ஹானஸ்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஹானஸ்ட்ன்றது அங்கே அட்ஜெக்டிவ் ஆக்சுவலாக. அதையே அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக மாற்றினோன்னா த ஒர்க்கர் இஸ் நோன் ஃபார் இஸ் ஹானஸ்டி. அங்கே ஹானஸ்டின்றது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ ஹீஸ் அ பிரில்லியன்ட் பாய் அப்படிங்கிறோம். பிரில்லியன்ட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் அங்கே. இதே அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா எப்படின்னா த பாய் இஸ் நோன் ஃபார் இஸ் பிரில்லியன்ஸ். அது மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இன்னொன்று ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்ல விரும்புகிறேன். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து இப்போ டிஓஎம், இப்போ கிங்டம் அது மாதிரி டிஓஎம்ல முடியும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா சிஒய்ல முடியும், ஒரு சிலது என்இஎஸ்எஸ்ல முடியும். அது மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு வாட்டி 4 வாட்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் எது, அட்ஜெக்டிவ்ஸ் எதுன்னு தெரியும். ஏன்னா நிறைய பேர் இந்த அட்ஜெக்டிவும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நான் ஒரு சில வேர்ட்ஸ் தரேன், அதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் நீங்க எழுத பாருங்க. யூ ஜஸ்ட் ட்ரை டு ரைட் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ். ஏன்னா அப்படி படித்தாதான் உங்களால் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் கற்றுக்க முடியும். அதுவும் இல்லாமல் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் வந்து பேசும்போது நல்லா யூஸ் பண்ணலாம். லாங், யங், ட்ரூ, வைஸ், ஃப்ரீ, ஹம்பிள், ப்ரவுட், ஜஸ்ட், டீசென்ட், பிரேவ், bitter, kind, hungry, hangry, vacant, sweet, deep, lend, break, go, drip, prudent, defend, laugh, move, choose, live, expect, please, advise, thief, or
நான் கொடுத்த கலெக்டிவ் நவுன்ஸ், லிஸ்ட் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. கொஞ்ச நேரம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்சரோட ஒப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நிறைய ஆன்சர்ஸ் நீங்கள் இதுலேருந்து தான் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது தவிர இன்னும் நிறைய அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அண்ட் நியூ கலெக்டிவ் நவுன்ஸ் தெரியும்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் எழுதி அனுப்புங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை இன்னொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பபாய்.